இந்த நாட்களில் என்ன நம்ம தியானிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நாம் தொடர்ச்சியாக சில காரியத்தை தியானித்து வருகிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவர் சொல்லி இருக்கிற காரியம், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அப்படி பார்க்கல. ஜெயம் கொள்ளுகிறவன் அவனுக்கு தான் ஆண்டவர் விசேஷத்தை ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். பரலோகத்தில் அவங்க மேன்மைப்படுத்தப்படுவதையும் நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் எடுத்துக்கொள்ளுங்க. புதிய ஏற்பாட்டில் 353வது பக்கம். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்து கொள்ளுவான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். அப்போ யார் ஜெயம் கொள்ளுகிறவங்கள இருக்கிறாங்களோ அவங்க தான் என் பிள்ளைங்க அப்படின்னு சொல்லுகிறார். ஏன் இயேசு அப்படி சொல்லுகிறார்னா, அவர் ஜெயம் எடுத்தார், சாத்தானின் மீது ஜெயம் எடுத்தார், உலகத்தை ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தார். அவர் ஜெயம் எடுத்ததுனால என் பிள்ளைகளுக்காகத்தானே நான் ஜெயம் எடுத்தேன். அப்போ என் பிள்ளைங்க ஜெயிக்கிறவங்களா இருக்கணும், ஜெயிக்கிறவங்க தான் என் பிள்ளைகள் என்பதாய் சொல்லுகிறார். அதனால தான் வேத புஸ்தகத்தில் நாம் ஜெயம் கொள்ளுகிறவளாக இருக்கணும் என்பது வற்புறுத்தப்படுகிறது. இதே வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2-3 அதிகாரங்களை நீங்கள் வாசிக்கும்போது பல 7 சபைகளுக்கும் அந்த சபையில் இருக்கிற மக்களுக்கும் தேவ செய்தி ஆண்டவர் சொல்லுகிறார். ஒவ்வொரு சபைக்கு சொல்லப்படுகிற செய்தியிலும் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு அந்த ஆசீர்வாதங்கள் வாக்குத்தத்தமாய் சொல்லப்படுகிறது. அப்போது 7 முறை ஒவ்வொருவருக்கும் சொல்லப்படுகிறது, நீங்கள் ஜெயிக்கிறவங்களா இருக்கணும். அப்படி அர்த்தம் என்ன? இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற இயேசுவை பின்பற்றக்கூடிய தெய்வ பிள்ளைகள் நீங்கள் ஜெயிக்கிறவளா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் என்ன சொல்ல, என் மகனே நீ ஜெயிக்கிறவனாக இருக்கணும், மகளே நீ ஜெயிக்கிறவளாக இருக்கணும். இந்த உலகத்தில் போராட்டம் வரும், நெருக்கம் வரும், நீ என்னை பின்பற்றி நடக்கும்போது உபத்திரம் வரும். ஆனால் நீ ஜெயிக்கணும். நான் ஜெயித்திருக்கிறேன், நீ ஜெயிக்கணும் என்பதற்கு தான் நான் ஜெயித்திருக்கிறேன், உன் கூட இருந்து உனக்கு ஜெயம் தருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஜெயமோ கர்த்தரால் வரும். அப்போ நம்ம முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாக இருக்கிறோம் என்று வசனம் சொல்லுகிறாரு. அதனால் நானும் ஜெயிப்பேன், என்ன போராட்டம் வரட்டும், என்னை ஜெயிக்கிறவளாய் கர்த்தர் வைத்திருக்கிறார் அப்படின்றத விசுவாசிங்க. ஜெயிக்கிறதுக்கான காரியத்தை நீங்கள் செய்யணும். அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். ஜெயிக்கணும், யாரை ஜெயிக்கணும், அப்போ என்ன காரியத்தை ஜெயிக்கணும் அப்படிலாம் இருக்குல்ல. இப்போ ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறாங்கன்னா இதில் ஓடி நான் ஜெயிக்கணும். இப்போ மல்யுத்தம் பண்ணுறாங்கன்னா அதில் விளையாடி மற்றவங்களை தோக்கடித்து நான் ஜெயிக்கணும். எக்ஸாம் எழுதுனா எக்ஸாமில் நான் அதிக மார்க் எடுத்து ஜெயிக்கணும் அப்படிலாம் இருக்குல்ல. அப்போ நாம் என்ன ஜெயிக்கணும், நமக்கு அப்படி என்ன போராட்டம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதைத்தான் நம்ம தொடர்ச்சியாக தியானித்து கொண்டு வருகிறோம். உலகம், மாமிசம், பிசாசு நமக்கு விரோதமாய் போராடுகிறது. நம்ம இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்ற ஆரம்பித்த உடனே போராட்டம் ஆரம்பிக்கிறது. அப்போ தான் போராட்டம் ஆரம்பிக்குது. உலகத்தில் வாழ்ந்து பாவத்தில் வாழ்ந்து ரட்சிக்கப்படாமல் இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டிருக்க வரைக்கும் நமக்கு அந்த மாதிரி போராட்டம் இருக்காது. அது கவலை அந்த பாவத்தினால் உண்டான பாதிப்புகள் இருக்கும், அது வேற. ஆனால் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை பின்பற்ற ஆரம்பிக்கும் போது தான் நமக்கு ஒரு போராட்டம் ஆரம்பிக்கிறது. 3 விதமான காரியம் நமக்கு விரோதமாக போராடுகிறது. முதலாவது நம்முடைய மாம்சம், இந்த சரீரத்தில் உண்டாகிற இச்சைகள் நமக்கு விரோதமாய் போராடுகிறது என்று நம்ம தியானிச்சோம்ல. இந்த மாம்ச இச்சைகள், கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சைகள், சிந்தனையில் இந்த மாதிரி காரியங்கள், இந்த ஆசைகள், பண ஆசை, உலக ஆசை, நம்ம இந்த இச்சையான காரியம். அப்போ முதல்ல நம்முடைய சரீரத்தை நம்ம ஜெயிக்கணும். இதில் நல்ல காரியமும் அதில் உள்ள தோன்றும், பொல்லாததும் தோன்றும். அப்போது நன்மையான காரியமும் இருக்கிறது, பாவக்கிரியைகள் உண்டாக்குற காரியமும் இருக்கிறது. அதை நம்ம ஜெயிக்கணும். அனுதினமும் நம்ம ஜெயித்து தான் நம்ம முன்னேறி போகணும். அதை குறித்து நம்ம தியானிச்சிட்டோம், எப்படி ஜெயிக்கணும் என்பதெல்லாம் அறிந்து கொண்டோம். 2வது உலகத்தில் உங்கள் உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் இயேசு சொல்கிறார்ல. அப்போ அவருக்கும் உலகத்தில் போராட்டம் இருந்தார், அவர் ஜெயித்தார். குடும்பத்தினால் வரக்கூடிய போராட்டம்,
ஆவிக்குரிய நிலைமையில், அதான் ரிலீஜியஸ் லீடர்ஸால் ஊழியத்தில் வந்த போராட்டம், உலகத்தில் சமுதாயத்தால் உண்டான போராட்டம், இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலும் வரும். நம்ம எல்லாம் அந்த பாதையில் கடந்து போகிறோம். அதுதான் இயேசு வாழ்ந்து காண்பித்தார். அவருடைய வாழ்க்கையிலையும் பாரு, சொந்த குடும்பத்தாரிலே பிரச்சனை வந்தது. அவர் மென்டலுங்க அப்படின்னு இயேசுவை பைத்தியக்காரன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க உறவினர்கள். எல்லாட்டா இந்த மாதிரி ஊர் ஊராக போய் பிரசங்கம் பண்ணுறேன்னு சாப்பிடக்கூட இல்லாமல் இந்த மாதிரி ஜனங்களுக்கு நன்மை செய்வேன்னு சுத்தம் ஒரு மனிதனால் அப்படிலாம் முடியுமா? மென்டல் ஆகிட்டாருங்க. இந்த பாதிப்பெல்லாம் கூட அவருக்கு வந்தது. பிசாசு பிடிச்சிருக்குங்க அவருக்கு அப்படிலாம் மத தலைவர்கள் சொன்னாங்க. அதில் வந்து போராட்டம், உலகம் அவருக்கு விரோதமாய் சமுதாயத்தில் உண்டான போராட்டம், இதெல்லாம் அவர் ஜெயித்தார். ஒவ்வொரு நாளும் ஜெயித்து 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 தான் அவர் சிலுவையில் கடைசியில் ஒரு காரியத்தை ஜெயித்தார். அது யாருன்னா, சிலுவையில் பிசாசை அவர் ஜெயித்தார். இதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ முதல்ல நம்முடைய மாமிசம் நமக்கு விரோதமாக போராடுகிறது. உலகம், உலக பிரச்சனைகள், வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, வீட்டில், குடும்பத்தில், வசிக்கிற இடத்துல போராட்டங்கள் வருகிறது. அதையெல்லாம் நம்ம ஜெயிக்கணும். அப்போ அந்த மாதிரி இப்போது எல்லாத்துக்கும் மூல காரணம் யாருன்னா பிசாசு தான். நமக்கு எதிராளி யார் என்பதை வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறாரு. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8-9 வசனம் ஞாபகம் இருக்குதா? நம்ம வாசித்தோம்ல. இடையில சில சமயங்களில் நம்ம நிறையா பல ஊழியத்தில் வித்தியாசமாக கடந்து வந்தோம். அதனால் கோர்வையாக எல்லா வாரமும் நான் பேச முடியலை. ஏன்னா ஆண்டவர் நமக்கு வழி நடத்துகிற விதம் சில சமயம் வித்தியாசமாக இருக்குது. அதனால தான் உங்களுக்கு முன்னால் நான் பேசினதை ஞாபகப்படுத்துகிறேன். சிலர் நீங்கள் குறிப்பு எழுதி கொண்டு வர்றீங்க, சிலர் என்னை காமிக்கிறாங்க. இந்த ஜெபிக்கலாம் வாங்க ஆரம்பித்த நாளில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் உள்ள அத்தனை நிகழ்ச்சிகளிலேயும் என்ன பாட்டு பாடினாங்க, என்ன சாட்சி சொன்னாங்க, எதுக்கு ஜெபிச்சாங்க, என்ன வசனம் பிரசங்கித்தாங்க, அதை எழுதி இவ்வளோ பெரிய நோட்டில் ஒரு ஆள் இல்லை, நான் ஒரு 3-4 பேர் என்கிட்ட கொண்டு வந்து காமிச்சிட்டாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளோ பெரிய ஃபைலில் கொண்டு வந்து அவங்க பண்ணியிருக்கிறத பார்த்து ஆச்சரியம். வெறும் பிரசங்க குறிப்பு மட்டும் எழுதலை. அவங்க இந்த ஜெபிக்கலாம் நிகழ்ச்சி என்ன தேதி போட்டு என்ன பாட்டு பாடினாங்க, அப்புறம் எதுக்காக ஜெபிச்சாங்க, என்னென்ன ஜெப குறிப்புகள், அப்புறம் என்னென்ன சாட்சிகள் அது எழுதியிருக்காங்க. அப்புறம் நான் பிரசங்கம் பண்ணது, வின்சென்ட் செல்வகுமார் அவங்க பிரசங்கம் பண்ணது, எதை பற்றி எல்லாத்தையும் எழுதியிருக்கிறாங்க, ரெக்கார்ட் பண்ணி இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்போ சிலர் நீங்கள் அப்படியே எழுதி கொண்டு வர்றீங்க. பிரதர் வின்சென்ட் செல்வகுமார் அவங்களுடைய செய்தி வித்தியாசமானது. புதுசாக ரட்சிக்கப்பட்டு வரக்கூடிய தெய்வ பிள்ளைகள் என்னென்ன மாதிரி சத்தியத்தை அதை தொடர்ந்து பேசினாங்க. இப்போ கடைசி காலத்தில் ஜெபிக்கிறது, ஆவிக்குரிய அனுபவங்கள், என்னென்ன மாதிரி இந்த காரியத்தெல்லாம் தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே வராங்க. ஆவியானுடைய அழகான நடத்துதல். நம்ம எல்லா விதத்திலும் நம்ம வசனத்தை சத்தியத்தை அறியணும். வெறும் சுகத்துக்கு மட்டுமே ஜெபிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது, வெறும் உலக காரியத்துக்கு மட்டுமே ஜெபிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. வேதத்தினுடைய முழு சத்தியத்தை நம்ம விளங்கி கொண்டவர்களாக இருக்கணும். அதனால தான் பிரதர் தீர்க்கதரிசி அவங்க மூலமாக கர்த்தர் பேசுகிறது ஒரு வித்தியாசமானது, அதுவும் நமக்கு தெரியணும். நான் ஒரு பக்கம் பேசுகிறது இது ஒரு வித்தியாசமான காரியம். ஆண்டவர் சொல்கிறார், இதெல்லாம் மக்களுக்கு சொல்லுங்கன்னு, அது உங்களுக்கு சொல்லுகிறோம். இடையில ஆவியானவர் தான் நான் நடத்துகிறார். திடீர்னு பிரசங்கமே இல்லாமல் ஜெபத்திலே நடத்திடுறார். அது நாம் தீர்மானிப்பது அல்ல, அப்படி ஆண்டவர் நடத்துவார். பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்து தான் இதை செய்கிறோம். அதனால உங்களோட பேசுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். பரலோகத்தின் தேவன் மனதில் இருக்கிறத உங்களுக்கு எதை சொல்லணுமோ அதை ஆவியானவர் மூலமாக எங்களை கொண்டு சொல்லுகிறார். அவ்வளோதான். நாங்கள் ஒரு பயன்படுத்துகிற கருவிகள், அவ்வளோதான், வேறு ஒன்றுமல்ல. அதனால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு எது நீங்கள் தெரிந்திருக்கணும், இந்த கடைசி காலத்தில் நீங்கள் எப்படிப்பட்டவங்களாக கவனம் செலுத்தி இருக்கணும் என்பதை குறித்து உங்களோடு பேசுகிறார். அதில் ஒரு காரியம்தான் நீங்கள் ஜெயம் பெற்றவர்களாக இருக்கணும். ஏன்னா இப்போ உலகம் முடிவடைந்து கர்த்தருடைய வருகை, இயேசுடைய வருகை சமீபித்து விட்டது. நீங்கள் ஜெயம் பெற்றவர்களாக அவருக்கு முன்னால் போய் நிற்கணும். அவர் உங்களை பார்த்து சொல்லணும், ஜெயம் பெற்றவர்களே வாருங்கள் அப்படின்னு சொல்லணும். அப்படி தானே சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால அதில் கவனம் செலுத்தணும். அப்போ ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னாலே எக்ஸாம் வருது, போராட்டம் வருதுன்னு அர்த்தம்.
அப்போ அதை மனதில் வைத்து தான் நம்ம வாழ பழகணும். அதனால் தான் இயேசு என்ன உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்கள் ஜெயிக்கணும். அதுக்கு தான் நான் ஜெயித்தேன், உங்களுக்கு வழியை காமிச்சிருக்கிறேன். இந்த மாதிரி போராட்டம்லாம் வரும், நீங்கள் ஜெயிக்கணும். என்றைக்கு போராட்டம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தினந்தோறும் வரும். இப்போ எக்ஸாம் வச்சாக்கி பாருங்களேன், குவார்ட்டர்லி எக்ஸாம், ஆஃப் இயர்லி எக்ஸாம், ஃபைனல் எக்ஸாம் அப்படின்னு வைப்பாங்க. முதல்ல காலாண்டு தேர்வு, அரையாண்டு தேர்வு, அப்புறம் முழு பரீட்சைக்கான தேர்வு. அதை நோக்கி பயணப்பட்டுக்கிட்டே இருப்பாங்களா? எக்ஸாம் ஃபைனல் மட்டும் இல்லை, காலாண்டுலேயே வைப்பாங்க, இடையில டெஸ்ட்டுன்னு வைப்பாங்க. அதுவும் ஒரு வகை எக்ஸாம் தானே. அன்னன்னே பாடம் சொல்லலாம், அடுத்த நாள் வந்தோடனே ஒரு டெஸ்ட்டு 10 நிமிஷம் வச்சுட்டு பாடம் நடத்துவாங்க. அது மாதிரி அப்போ நம்ம அதில் கவனம் செலுத்துவோம் என்பதற்காகத்தான். அதுவும் இந்த ஃபைனல் எக்ஸாம் வரப்போன்னா டெய்லி எக்ஸாம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க, பரீட்சை தினமும் நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். அது மாதிரி அப்போ எப்போவுமே ஒரு ப்ரிப்பராக இருப்பீங்க. என்றைக்கும் டெய்லி எக்ஸாம் இருந்துக்கிட்டே இருக்கும், டெய்லி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, டெய்லி ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்கள்ல. இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. தினமும் நீங்கள் படித்து கொண்டு இருக்கலாம், வேலை செய்து கொண்டு இருக்கலாம், பிஸ்னஸ் பண்ணலாம், விவசாயம் செய்யலாம், டாக்டராக இருக்கலாம், என்ஜினியர் இருக்கலாம், ஐடி பீப்புளாக இருக்கலாம், ஒரு ஆட்டோ ஓட்டுநராக இருக்கலாம், டிரைவராக இருக்கலாம், நீங்கள் ஒரு குக்காக இருக்கலாம். என்ன விதமான காரியம் செய்து கொண்டு இருந்தாலும் அதில் போராட்டம் கட்டாயம் உண்டு. நாம் அனுதினமும் ஜெயித்து கொண்டே போகணும். இதுதான் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஒழுங்கு. அதுக்கு தான் ஆண்டவர் நம்மோடு பேசி நம்மை தைரியப்படுத்துகிறார். எதுக்கு சொந்து போயிருக்கிறீங்க, இதுவே போராட்டமாக இருக்கு, ஒரே போராட்டம் இருந்தால் நீங்கள் சந்தோஷப்படணும். தினமும் போராட்டமாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? சரியான பாதையில் போய்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படிதான் உலகத்தில் உபத்திரம் உண்டுன்றார்ல. உபத்திரம் இல்லைன்னா என்ன அர்த்தம்னா, எங்கேயோ நீங்கள் தவறு செய்துட்டீங்களோ, வழி மாறிட்டீங்களோன்னு அர்த்தம். ஒரு சமயங்களுடைய ஜெபக்குழுவில் நாங்கள் இந்த ஆரம்ப காலத்திலேயே பல வருஷத்துக்கு முன்னால் சாட்சி நேரமும் வைப்போம். ஒரு நாள் வியாழக்கிழமையில் சாட்சி. சிலர் அனுபவம் சொல்லுவாங்களா, ஒரு சகோதரி அவங்க கிறிஸ்தவர் அல்லாத குடும்பத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. ரட்சிக்கப்பட்ட அந்த அனுபவத்தை சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க, அந்த தினமும் பிரச்சனை தான், பாடுகள் தான், அதில் தான் எனக்கு சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் இந்த பாடுகளை ஜெயித்து போக ஆண்டவர் உதவி செய்கிறார். சில சமயத்தில் இந்த உபத்திரமே இருக்காதா? ஒரு நாள், 2 நாள், 3 நாள் பார்ப்பேன், எல்லாம் ஒரு உபத்திரம் பாடுகளை இல்லையே. ஆண்டவர்கிட்ட ஆண்டவரை ஏன் எனக்கு உபத்திரம் இல்லை, ஏன் பாடுகள் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்பாங்களாம். நான் எங்கே தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லி. அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததில்ல. நம்ம ஏன் எனக்கு அந்த உபத்திரம், ஏன் இந்த பாடு அப்படி தான் கொஸ்டின் பண்ணுறோம். அவங்க ஏன் எனக்கு பாடுகளே இல்லை, ஏன் உபத்திரமே இல்லை, நான் உங்களை தான் பின்பற்றுகிறேன்னா தப்பாக போயிட்டேன் ஆண்டவரேன்னு கேட்பாங்களாம். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கைனாலே பாடுகள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள், நிந்தைகள், போராட்டங்கள் உள்ளது தான். சிலுவை சுமந்து தான் அவரை பின்பற்றி ஆகணும். சிலுவை என்பது என்னது? பாடுகளை குறிக்கும். அப்போது நம்ம ஜெயிக்கணும் அந்த தினமும். அப்போ தினமும் பாடு வந்தால் தான் தினமும் ஜெயிக்க முடியும் இல்லை? ஒவ்வொரு நாளும் நீங்கள் வெற்றி பெற்று கொஞ்சம் பின்னால் திரும்பி பாருங்கள். டெய்லி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பிரச்சனை, சில சின்னதாக வந்து சில வழக்கத்தின்படி வர்றதுனால ஏதோ வரும்போதுன்னு சாதாரணமாக நீங்கள் நினைக்கிறீங்க. உண்மை என்னென்னா, உங்களுக்கு பல போராட்டத்தை பிசாசு கொண்டு வந்தால் நீங்கள் ஜெயித்து 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 இவ்வளோ தூரம் வந்திருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதை மறந்துடாருங்க. அதனால் உபத்திரம் வருவது நல்லது, நீங்கள் ஜெயிக்கிறவங்களா இருக்கணும். எக்ஸாம் வைக்காட்டால் நீங்கள் வெற்றி பெற்றவங்கன்னு எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்கள்? எக்ஸாம் வச்சாதான், அந்த கடந்து போனால் தான் நீங்கள் ஜெயித்தவங்கன்னு சொல்ல முடியும். அப்படி ஒரு ரிசல்ட்டே வர முடியும். அதனால் பாடுகள் வந்தால் தான் நம்ம இயேசுக்குள்ளே ஜெயம் பெற்றவர்களாக இருக்கிறோம் என்பதை சொல்ல முடியும். அப்போ இதில் 3வது ஒரு முக்கியமான காரியம் என்னென்னா, நம்முடைய எதிராளியாகிய பிசாசானவன், இவன் தான் எல்லாத்துக்குமே காரணம். பாருங்க, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8-9 வசனம் பாருங்களேன். 321 பக்கம் புதிய ஏற்பாட்டில், தெளிந்த புத்தி உள்ளவளாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறதென்று அறிந்திருக்கிறீர்களே. பாடுகள்
உங்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே, இயேசுவை பின்பற்றுகிற அத்தனை பேருக்கும் பாடுகள், நெருக்கங்கள், போராட்டங்கள் தான். அவங்க எல்லாம் இந்த சத்துருவை எதிர்த்து ஜெயித்து முன்னேறி போய்கொண்டே இருக்கிறாங்க. நீங்கள் அதே மாதிரி, எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை, எனக்கு மட்டும் இந்த போராட்டம் அப்படி சொல்லாத. உங்களுக்கு மட்டும் கிடையாது, உலகம் எங்கும் இருக்கிறவங்க, அமெரிக்காவில் இருக்கிறவங்க, இங்கிலாந்தில் இருக்கிறவங்க, ஆப்பிரிக்காவில் இருக்கிறவங்க, எந்த தேசத்தில் இருந்தாலும் இயேசுவை பின்பற்றக்கூடிய ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பாடுகள் உண்டு. சிலுவை சுமந்து கொண்டு தான் நம்ம போய் ஆகணும் என்பது வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறாரு. அப்படி தானே? அப்போ இதை நீங்கள் புரிந்து கொண்டாலே நீங்கள் ஜெயிக்கிறவளாக மாறிடுவீங்க. இந்த உபத்திரம் நமக்கு அவசியம் என்பதாகவே வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். நீங்கள் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் பாருங்களேன். 317வது பக்கம். இந்த 1 பேதுரு 1:6வது வசனம். அதாவது நம்ம ரட்சிக்கப்பட்டோம், இயேசு கூட இருக்காரை பற்றி ரொம்ப சந்தோஷம் நமக்கு இருக்குல்ல. இதில் நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். துன்பப்பட வேண்டியது அவசியம். இட் இஸ் நெசசரி. ஒரு விசுவாசி, ஒரு தேவனுடைய பிள்ளை துன்பப்பட வேண்டியது அவசியம். ஊழியக்காரன் துன்பப்பட வேண்டியது அவசியம். அப்படிதான் ஆண்டவர் எழுதி வைத்திருக்க. துன்பப்பட வேண்டியது அவசியம். கொஞ்ச காலம். இது 100 வருஷம்லாம் நீடிக்க போகிறதல்ல. நம்ம உலக வாழ்க்கைகளுக்கு கொஞ்ச காலம். அப்புறம் இயேசுவோட நித்திய காலமாக மகிழ்ந்திருக்க போகிறோம்ல. இந்த கொஞ்ச காலம்தான் இந்த உபத்திரம், பாடுகள். அதனால் இந்த பாடுகள் மத்தியில் தான் நம்ம இயேசுவை பின்பற்றணும். ஏன்னா நமக்கு ஒரு எதிராளி இருக்கிறான். அவன் பிசாசானவன். அவன் மறைந்திருந்து நமக்கு உபத்திரம் கொடுக்கிறவன். நம்ம கண்ணால் அவனை பார்க்க முடியாது. ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு, ஆவிக்குரிய உலகத்தில் சஞ்சரிக்கிறவன். அப்போ இதைத்தான் நம்ம அறிந்து கொள்ளணும். இந்த சத்தியத்தை விளங்கி கொண்டா தினமும் நீங்கள் சந்தோஷமாக, பிரச்சனை போராட்டம் தான் மகிழ்ச்சியாக போய்கிட்டே இருப்பீங்க. தினமும் பிரச்சனை வரும். இப்போ நான் கடந்து வந்த பாதையில் இத்தனை வருஷமாக ஊழியம் செய்கிற 50 வருஷத்துக்கு மேலே ஆயிட்டு ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சி. இப்போ 51 வருஷம் நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தே ஆயிட்டு. என்னை எப்பமாவது நான் பிரச்சனை, போராட்டமே இல்லாமல் ஃப்ரீயாக இருந்தேன்னு ஒரு நாள் உண்டா? கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை, ஒவ்வொரு ஊழியத்தில் ஒவ்வொரு விதமான பிரச்சனை விதமாக தான் வரும். ஆனால் தோல்வி அடைஞ்சோமா, முடங்கிட்டோமா? இல்லை, ஜெயித்து கொண்டு முன்னேறி கொண்டே இருக்கிறோம். முடிஞ்சுதான் 50 வருஷம். ஆண்டவரே 50 வருஷம் பாடு பிரச்சனை பார்த்தாச்சு, இனிமே அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை. ஓட்டத்தை முடிக்கும் வரைக்கும் அது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்கள, சிலர் என்ன திட்டுறாங்க, பேசுகிறாங்க, கேவலமாக பேசுகிறாங்க, இல்லாத போலெல்லாம். இன்றைக்கி உங்களுக்கு கோபம் வருது, சிலர் எதிர்ப்பு தெரிவித்து அவங்க மேலே கோபத்தில் சண்டைக்கெல்லாம் போகிறீங்கன்னு நான் கேள்விப்படுறேன். இது எனக்கு புதுசே கிடையாது. 50 வருஷத்துக்கு முன்னாலே இதை பார்த்தாச்சு. ஊழியத்துக்கு எப்போ வந்தேன்னு அப்போ இருந்து இதை பார்க்குறேனே. இன்றைக்கி அவங்க பேசுகிறது, சொல்கிறது, திட்டதெல்லாம் புதுசே கிடையாது எனக்கு. இதெல்லாம் எத்தனை பார்த்துட்டு அதிலெல்லாம் கர்த்தர் ஜெயம் கொடுத்து கொண்டு வந்துட்டார். அதனால் அது பெருசே கிடையாது. நம்ம அதை இது வழியே தான் போய் ஆகணும். அதை தாண்டி நமக்கு ஒரு காரியம் கிடையாது. சிலுவை சுமந்து தான் போய் ஆகணும். அப்போது உலகத்தில் உபத்திரம் உண்டு. இதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். பாடு உண்டு தான். வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை, பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல பிரச்சனை, ஒவ்வொரு போராட்டம். அந்த போராட்டம் பிரச்சனைக்கு மத்தியில் நீங்கள் சந்தோஷமாக மன மகிழ்ச்சியாக இருக்க பாருங்கள். இந்த அனுபவத்துக்குள்ளே தான் நீங்கள் வரணும். பவுல் சொல்கிறார்ல, எல்லா நிலைமையிலும் மன ரம்மியமாக இருக்க நான் கற்றுக்கொண்டேன் அப்படி சொல்கிறார். அவர் அவ்வளோ பாடுபட்டார். அவருக்கு ஒரு பக்கம் தேவன் ஒரு வல்லமை பயன்படுத்துகிறார், இன்னொரு பக்கம் பாடு, உபத்திரவம். அவர் என்னென்னலாம் வாயாடின்றான், அவர் கொள்ள நோயின்றான், அவரை பற்றி இவர் ஒரு மத பேதகன், ஒரு மாதிரி ஒரு பைத்தியம் பிடிச்ச வைராக்கியம் உள்ளவன்றான். பல காரியம் பேசுகிறாங்க, அடிக்கிறாங்க. எத்தனை முறை அடிப்பட்டார். ஆனால் அதுக்கு மத்தியிலையும் அவர் கற்றுக்குள்ளே நான் சந்தோஷமாக இருக்கிறேன்றார், மன ரம்மியமாக இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னை சுற்றி என்ன நடந்தாலும், எனக்கு விரோதமாக என்ன நடந்தாலும் நான் சோர்ந்து போவதில்லை, கலங்குவதில்லை, பயப்படுவதில்லை. ஏன் இப்படி நடக்கல? உட்கார்ந்து மன ரம்மியம் எப்போவுமே அப்படியே. அது எப்போ ஒரே மாதிரி நிலைமை, சந்தோஷம்.
அதை கற்றுக்கொண்டேன் அப்படின்றார். எங்கே கற்றுக்கொண்டாரு? அவர் எங்கள் காலேஜில் போய் கற்றுக்கொண்டாரா? யூனிவர்சிட்டியில் போய் கற்றுக்கொண்டாரா? இயேசுவின் இடத்துல. இயேசு 3.5 ஆண்டுக்காரன் செய்கிற ஊழியத்தை பாருங்கள். ஒரு பக்கம் பல அற்புதம் நடக்குது, செத்தவங்க உயிரோடு எழும்புறாங்க, சப்பானி நடக்கிறாங்க, மிராக்கிள்ஸ் நடக்கு, குருடர் பார்வை அடைகிறாங்க. இன்னொரு பக்கத்தில் ஒரு கூட்டம் மக்கள் மகிழ்ச்சி அடைகிறாங்க அதை பார்த்துட்டு. ஒரு கூட்டம் மதவாதிகளுக்கு கோபம் வருது. செத்து 4 நாள் கழித்து ஒருத்தனை உயிரோடு ஆண்டவர் எழுப்புகிறார். எவ்வளோ ஆச்சரியமான காரியம். மறிச்சுட்டு அடக்கம் பண்ணியாச்சுன்னு உலகத்துக்கே தெரியும். ஆண்டவர் எவ்வளோ பெரிய மிராக்கிள் அது. ஒரு கூட்டம் மக்கள் ஆச்சரியப்பட்டு மகிழ்ந்து நம்புகிறாங்க. அதே சமயத்தில் எருசலேமில் ஒரு கூட்டம் மக்களுக்கு அது துக்கமாக இருக்குது. அவங்க என்ன செய்யறாங்க? இயேசுவையும் கொலை செய்ய தேடினா. பிறகுதான் இன்னும் இயேசுக்கு விரோதமாக தீவிரமாக எழும்புறாங்க. அப்படி தான் செய்வாங்க. இதான் உலகம். என்ன அவங்களுக்கு பொறாமை. அந்த பொறாமையினால் இயேசு விரோதமாக பேசுகிறது செய்கிறது எல்லாமே. ஏங்க எனக்கு அவருக்கு ஒரு சம்மந்தமும் இல்லை, நான் அவரை பார்த்ததும் கூட இல்லை, ஏன் இந்த மாதிரிலாம் பேசுகிறேன் எழுதுறான்னா பொறாமை தான். அப்படி தான் வைத்தார். பொறாமையினாலே இயேசுவை கொண்டு வந்து சிலுவையில் ஒப்பு கொடுத்தாங்கன்னு பிலாத்து அறிந்து கொண்டார். பொறாமையினால் பவுலுக்கு விரோதமாக ஒரு கூட்டம் எழும்பி அவர் கல்லெறிஞ்சு அவர் பட்டணத்தை விட்டு துரத்தினாங்க. நிறைய காரியம் அதில் தான் பார்க்குறோம். பொறாமை என்பது தான். அப்போ இது நடக்கிற ஒரு விஷயம். இதை நம்ம ஃபேஸ் பண்ணித்தான் ஆகணும். இந்த போராட்டத்தை நம்ம ஜெயித்து கொண்டு போகணும். அதான் ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் அதை பார்த்துட்டு ஐயோ எனக்கு ரொம்ப இப்படி பண்ணுறாங்களே, இப்படி பேசுகிறாங்களே, நான் உண்மையாக இருந்து என்ன பிரயோஜனம், கத்தரை தேடி என்ன பிரயோஜனம், எனக்கு ஒரு மரியாதையும் இல்லை, நான் அப்படி தானே இருக்கிறேன், எனக்கு தப்பு பண்ணால் பரவாயில்ல அப்படின்னு முறுமுறுத்துட்டு சோர்ந்து போய் உட்காரப்படாது. புரியுதா அவங்களுக்கு? ஜெயிக்கணும். பேசுங்க, சொல்லுங்க, குற்றம் சொல்லுங்க. என்ன நான் கத்தருக்குள்ளே சந்தோஷமாக இருப்பேன். எனக்கு ஆண்டவருக்குள்ள என்னை பற்றி அவருக்கு தெரியும். அவருக்குள்ளே நான் சந்தோஷமாக இருக்கிறேன். இதுதான் ஜெயிக்கிற விதம். அப்போது பிசாசு என்கிற ஒரு சத்துரு இருக்கிறான். அப்போ நீங்கள் இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்தோன்னா அவனுக்கு உன் மேலே கோபம் வருது. நீங்கள் இயேசுவை மகிமைப்படுத்தும் போது கோபம் வருது. அவன் ஏன் உங்களை பகைக்கிறான், ஏன் நம்மளை பகைக்கிறான்னா அவன் இயேசுவுக்கு விரோதமானவன். ஆண்டவர் அவனை பல்லவத்தை விட்டு துரத்திட்டார்ல. நம்ம சொன்னல, பிசாசின்னு ஒருத்தன் சாத்தானி ஒருத்தன் ஆண்டவர் உருவாக்கவில்லை. அவர் தேவதூதர்களை சிருஷ்டித்தார், தேவதூதர்களை உண்டாக்கி வைத்தார். நான் கடந்த முறை சொல்லிக்கல, 3 முக்கியமான தூதர்கள், கேப்ரியலர்கள், மிகாவேலர்கள். அதில் லூசிஃபர் என்கிற ஒரு தேவன் பிரதான தூதன். ரொம்ப அழகாக இருப்பானா, சௌந்தரியமாக அவன் இருப்பானா. அவனுக்கு நிறைய அதிகாரம்லாம் ஆண்டவர் கொடுத்திருந்தான். கர்த்தருக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருந்தான். அவனுக்குள்ள ஒரு பெருமை வந்தது. எல்லாரும் இயேசு ஆண்டவரை புகழ்கிறாங்க. பிதாவாகனவர், குமாரன் எல்லாம் புகழ்கிறாங்க, ஆராதிக்கிறாங்க. இந்த ஆராதனை எனக்கு கிடைச்ச எப்படி இருக்கு, எல்லாம் என்ன ஆராதிக்கணும் எல்லாரும். அவனுக்குள்ள ஒரு பெருமை தலை தூக்கினார். இதான் ரொம்ப ஆபத்து. இந்த பெருமை நிறைய பேர் வீழ்வதற்கு காரணமே பெருமை தான். பாருங்களேன், பதவியில் வந்த உடனே நான் தாங்க, தேசமே நான் தான், என்னை விட்டால் யாருங்க அப்படின்னு ஒவ்வொரு லீடர்ஸு ஒவ்வொரு தேசத்தில் எழும்பின உடனே நிறைய பேருக்குள்ள அது வந்துடும். பார்த்தீங்களா, பெருமை. அதான் பெரிய அழிவு. அது சாத்தான் பின்னால் இருப்பது பெருமையின் ஆவி. பிசாசு அது மாதிரி ஊழியத்தில் கூட நான் ஜெபிச்ச அற்புதம் நான் சொல்லக்கூடாது. சிலர் நான் ஜெபிச்ச என்ன நடக்கும் தெரியுமா, அழிஞ்சிரும் அப்படின்வாங்க. அது கத்தரில் உள்ளுக்குள்ள பிசாசன் நுழைஞ்சிதான்னு அர்த்தம். அது பெருமை. பெருமையினால் அவன் சாத்தானாய் மாறிவிட்டான். ஆண்டவர் அவனை தள்ளிட்டார். அவன் கூட சேர்ந்து ஒரு பெருங்கூட்டம், கோடிக்கணக்கான தூதர்கள் அவன் கூட சேர்ந்து கலகப்படி பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்போ அவன் சாத்தானாய் மாறினா, இவங்கெல்லாம் தேவர்களாக மாறிட்டாங்க, அசுத்த ஆவிகள். அவங்க தான் தேவர்கள் அப்படின்னு பைபிள் குறிப்பிடுகிறாரு. அப்போ அநேக தேவர்கள் உண்டு பைபிள் இருக்குல்ல. அவங்க பிரிஞ்சு போனவங்க தான் அந்த அசுத்த ஆவிகள் தான் தேவர்கள் என்று அழைக்கப்படுவது அப்படின்னு நமக்கு பைபிள் சொல்லி இருக்கிற சத்தியம். அதை நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். அப்போ கடவுள் ஒருவர் தான். அவர்கிட்ட கலகம் பண்ணி பிரிஞ்சு போனவன் சாத்தான். அவன் எல்லாரும் தன்னை வணங்கன்னு நினைச்சதுனால மக்களை தன்னை வணங்க வைப்பதில் தான் கவனம் செலுத்துவான். அவனுக்கு துணையாக இருக்கிற அசுத்த ஆவிகள், அந்த விழுந்து போன தூதர்கள் தான் தேவர்கள் என்று அழைக்கப்படுறவங்கன்னு பைபிள்லேயும் அவங்களை குறித்து எழுதப்பட்டு இருக்கிறதே நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த இவங்கள் எல்லாமே கண்ணுக்கு தெரியாது. ஆனால் மறைந்திருந்து செயல்படுகிற
ஒரு உலகம் இருக்கிறது, ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு. அதை நம்ம கர்த்தரை நம்ம பார்க்க முடியாதில்ல. ஆனால் அவர் நினச்சா தரிசனம் கொடுக்க முடியும். இயேசு நினச்சா சிலருக்கு தன்னை அதே மாதிரி தான் சாத்தானும் பல ரூபங்களில் தன்னை வெளிப்படுத்துவான். மக்களுக்கு கடவுளாக தன்னை வெளிப்படுத்துவான். ரொம்ப அன்பாக இருக்கிற மாதிரி வெளிப்படுத்துவான், ஆசீர்வதிக்கிற மாதிரி அதனால தான் இந்த தரிசனம் பார்க்கறது, இதை பார்த்தேன் அதை பார்த்தேன் காட்சி பார்த்தேன். பிசாசாலையும் அப்படி காட்சி கொடுக்க முடியும். காட்சி கொடுத்து மக்களை அடிமையாக்கி தன்னை வணங்கும்படி செய்து கொஞ்ச நாள் அவங்களை அடிமையாக்கிடுவான் அப்படியே. இப்போ நம்ம இயேசுகிட்ட போகும்போது ஒரு பாசத்தோடு, எனக்கு அப்பா எனக்காக மரித்து உயிர்த்து எழுந்தாங்க, ஒரு சந்தோஷம் மன மகிழ்ச்சியோடு போய் அப்பா அப்படின்னு ஆராதிக்கிறோம்ல, அது ஒரு விடுதலையோடு அவர்கள உரிமையாக ஆண்டவர் வச்சிருப்பார். சாத்தான் ஆரம்பத்தில் ரொம்ப நயம் காட்டி கொண்டு வந்து சில நன்மைகளை செய்து உலக நன்மை தான் கொடுக்க முடியும். அவனால் பரிசுத்தம் தர முடியாது, சமாதானம் தர முடியாது, மெய்யான மகிழ்ச்சி தர முடியாது. அவன் செல்வத்தை தர முடியும், பேர் புகழ் கொடுக்க முடியும். அதனால தானே மனுஷன் மயங்கிறான். அன்றைக்கி பாருங்களேன், பதவி, பட்டம், உயர்வு, பணம், பெண், இதில் தான் மனுஷர்கள் அடிமைப்பட்டிருக்கிறாங்க. அதானே அதெல்லாம் பிசாசு தர முடியும், சாத்தானாலே கொடுக்க முடியும். ஆனால் நிம்மதி தர முடியாது, பரிசுத்தம் தர முடியாது. இதுதான் வித்தியாசம், நீங்கள் புரிந்து கொள்ளணும். அவனும் தன்னை தேவனை போல காண்பிப்பான்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறாரு. அப்படி தான் இப்பவும் நடந்து கொண்டு இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அவன் மறைந்திருந்து செயல்படுகிறான், சாத்தானும் அவனுடைய தூதர்களும் என்பதாய் பார்க்கிறோம். அவன் ஒன்றும் கொம்பெல்லாம் வச்சுக்கிட்டு கருப்பு ட்ரெஸ் போட்டுலாம் வரமாட்டான். அது நமக்கு காண்பிக்கிறதுக்கு சில அந்த ஸ்டோரி சொல்லும் பொழுது சில வீடியோக்கள் இருக்கு, இது பிசாசினை அடையாளம் காட்டுறதுக்கு. அந்த உண்மையில் அப்படி இருக்க மாட்டான். அவன் ஒளியின் தூதன் வேஷம் தரித்து வரும், தேவ தூதனை போல வருவான், ஏமாத்திடுவான். அதான் சொல்கிறான், நான் கடவுளை பார்த்தேன்பாங்க. கடவுள் மாதிரி வந்தவன் பிசாசு. கடவுள்னு வந்தால் முதல்ல பாவத்தை விட்டு மனம் திரும்ப செய்வார். நீ லஞ்சம் வாங்கினே திருப்பி கொடு, லஞ்சம் வாங்காதன்னு சொல்லுவார். நீ அநியாயம் பண்ணாத திருப்பி கொடு, முதல்ல உன்னை பரிசுத்தப்படு, அதான் கடவுள். ஆனால் கடவுள் மாதிரி என்ன வேணாலும் பண்ணு, என்னை வணங்கு, என்கிட்ட வா, என்கிட்ட என்னை மட்டும் நீ புகழுன்னு சொல்லி நீ குடிக்கலாம், வெறிக்கலாம், விபச்சாரம் பண்ணலாம், வேசித்தனம் பண்ணலாம், லஞ்சம் வாங்கலாம், ஊழல் பண்ணலாம், என்ன அநியாயம் அதனால தான் இன்றைக்கி ரொம்ப பக்தியாக இருக்கிற தலைவர்கள் கூட துணிஞ்சு அநியாயம் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த பிசாசு அதை சொல்ல மாட்டான், அவங்களுக்கு அது தேவையில்லை, அவங்களுக்கு சொல்லப்படல. ஆனால் இந்த வேதம் பரிசுத்த வேதாகமம். இதில் சொல்லப்பட்ட ஆண்டவர் பரிசுத்தமுள்ள ஒரு தேவன். இவர் முதலாவது எதிர்பார்க்கிறது பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லை. நீ குடிச்சிக்கிட்டு கூட சாமி உன் மேலே வருங்க ஆடு அப்படின்னு சொன்னால் அது கடவுளாக இருக்க முடியுமான்னு யோசித்து பாருங்க. கடவுள் என்கிறது பரிசுத்தம் உள்ளவர். அப்போ இருதயத்தில் பரிசுத்தமாக இருந்தால் தான் அவரையே தரிசிக்க முடியும். லஞ்சம் வாங்குறோன்னு துன்மார்க்கணும் போய் நான் கடவுளை தரிசித்தேன்னா அது என்ன மெய்யான கடவுளாக இருக்கவே முடியாது. நீங்கள் புரிந்து கொள்ளணும். நீங்களே யோசித்து பாருங்களேன், உங்களுக்கு விளங்கு. சிந்திக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா விளங்கும். சிந்திக்க விடாதபடி தான் தவறான ஒரு சிந்தைக்குள்ளே மனிதர்களை அடிமைப்படுத்துவது பிசாசனுடைய ஒரு தந்திரம். அதனால தான் நீங்கள் அதை கவனமாக நீங்கள் பார்த்தா, கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெளிவாக தெரிந்து விடும். ஆனால் இயேசுவை பின்பற்றக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகள் என் வேத வசனத்தின்படி காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். நமக்கு ஒரு எதிராளி இருக்கிறான், அதை தான் சொன்னேன். நமக்கு எதிராளியினுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, அவன் எப்படி ஜெயிக்க முடியும், இதெல்லாம் நம்ம அறிந்து கொள்ளணும். அவன் சாதாரண ஆள் கிடையாது. அவனும் தேவன் பரலோகத்தில் இருந்தவன், தேவதூதனாக இருந்தவன். அந்த தேவதூதர்களுக்குரிய சில அதிகாரங்கள், வல்லமைகள் அவனுக்கு உண்டு. ஆண்டவர் அதெல்லாம் எடுத்துக்கொள்ளவில்லை, கடைசி நாள் வரைக்கும் விட்டு வச்சிருக்கிறார். அவனாலும் சில அற்புதங்களை செய்ய முடியும், பொய்யான அற்புதங்கள், ஏமாற்றுகிற அற்புதங்கள். அவனுக்கு சில சக்திகள், தேவதூதர்களுக்குன்னு உள்ள அதிகாரங்களை கர்த்தர் கொடுத்து வைத்திருந்தார். அது ஆண்டவர் பிடுங்கி கொள்ளவில்லை, சிலுவையில் அதை ஜெயித்தார். அவனுக்கு அது இருந்தாலும் அவனை ஜெயிக்க இயேசுவோடு கூட சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்து ஆவியில் நிரப்பப்பட்டவங்களால் அவனை ஜெயிக்க முடியும். அந்த அதிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஆனால் அவனுக்கு முடிவு காலம் வரைக்கும் அவனாலே கிரியை செய்ய முடியும். அவன் தன்னை வெளிப்படுத்த முடியும், கடவுளை போல காண்பிக்க முடியும், மக்களுக்கு தரிசனம் கொடுக்க முடியும், சொப்பனம் கொடுக்க முடியும், காட்சிகளை காண்பிக்க முடியும், ஒளியின் வேஷம் தரித்து வெளிச்சத்தில் நின்று கடவுளை போல தன்னை காண்பிக்க முடியும். அதெல்லாம் இருக்கிறது.
அப்போ அதுதான் நம்ம அறிந்து கொண்டு கவனமாக நம்ம இயேசுவை பின்பற்றுகிற தெய்வ பிள்ளைகளுக்கு போராட்டம் உண்டு, இந்த மாதிரி ஒரு எதிராளி இருக்கிறான் என்பதை விளங்கி கொள்ள வேண்டியது அவசியம். அதனால தான் சாத்தானோடு நமக்கு போராட்டம் உண்டுன்னு ஆண்டு சொல்கிறார்ல. அப்போ இவனை குறித்து எங்கே எழுதியிருக்காதான் நான் கடந்த முறை சொன்னேன். ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12 முதல் 17 வசனங்கள், எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 12 முதல் 19 வசனங்கள் வாசிச்சிங்களா? அதில் நீங்கள் உடனே புரியும். நீங்கள் ஒரு 2 முறை 3 முறை வாசித்தீங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் அந்த சாத்தானை பற்றி எழுதப்பட்டிருக்கிற காரியங்கள். அவ்வளோதான், அது நமக்கு தெரிஞ்சால் போதும். இதில் நான் சொன்ன மாதிரி லூசிஃபர் என்கிறவன் தான் சாத்தானாய் மாறி போனான். இப்பவும் தன்னை கடவுளாக பல இடத்திலே வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறவன் அவன்தான். ஆனால் அவனுடைய கிரியைகளுக்கு மெய்யான கடவுளுக்கும் உள்ள கிரியைகளிலே செயல்பாடுகளே வித்தியாசம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இந்த சாத்தான் எப்படி கிரியை செய்கிறான்னு தெரியுமா? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம் பைபிளில் பாருங்கிற ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியை ஆண்டவர் நமக்கு எழுதி தந்த. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் பாருங்கள் 269வது பக்கம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக இருக்கணும். அங்கே என்ன சொல்லப்படு? பிசாசோடு எதிர்த்து நிற்கன்னு சொல்லப்படலை, பிசாசின் தந்திரங்களோடு. அப்போ சாத்தான் எப்படி செயல்படுவான்? தந்திரமாய் செயல்படுவான். ரொம்ப தந்திரவாதி அவன், தந்திரமாக தான் செயல்படுவான். பிசாசு நேரில் அப்படி அப்படியே கருப்பு ட்ரெஸ் வச்சு பல்லெல்லாம் நீட்டிட்டு கொம்பு வச்சுட்டு நான் சாத்தா வந்திருக்கிறேன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, அப்படி வரமாட்டான். தந்திரமாக தான் வருவான், தந்திரமாக தான் பேசுவான். அவன் பிசாசின் தந்திரங்களோடு நம்ம எதிர்த்து நிற்கணுமா? அப்போது பிசாசனுடைய தந்திரம் என்ன? அவன் ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கிறவன். இவங்களுக்கு இந்த மாதிரி சொன்னால் நம்பிடுவாங்க, இவங்களுக்கு இப்படி ஒரு காட்சி கொடுத்தா நம்பிடுவாங்க, இப்படி ஒரு காரியத்தை சொன்னால் இவங்களை அடிமைப்படுத்திடலாம். ஒவ்வொரு பற்றி அவனுக்கு தெரியும். அவனை எல்லாத்தையும் கவனிக்கிறாள், அவனை எல்லாத்தையும் பார்த்துக்க. எங்களிடம் பூமி எங்கேயும் சுற்றி வருகிறான். நாம் இவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டாங்க அப்படி அவனுக்கு தெரியும். உண்மையான கிறிஸ்தவங்களும் தெரியும், பொய்யான கிறிஸ்தவங்களும் அவனுக்கு தெரியும். அவனுக்கு தெரியாத ஒன்றுமே கிடையாது, எல்லாம் அவனுக்கு தெரியும். மனிதர் எப்படி கடவுள் நம்மளை அறிந்திருக்கிறா அதே மாதிரி அவனு நம்முடைய இருதயத்தை மட்டும் அவனால் அறிய முடியாது. நம்முடைய செயல்கள் எல்லாத்தையும் அவனும் பார்த்து கொண்டு இருக்கிறான். அவனுக்கு எல்லாமே தெரியும். நீங்கள் லஞ்சம் வாங்கினா அவனுக்கு தெரியும், நீங்கள் குடிக்கிறீங்கன்னா அவனுக்கு தெரியும், ரகசியமாக ஒரு பாவம் செய்கிறீங்கன்னா அவனுக்கு தெரியும், எல்லாமே அவனுக்கு தெரியும். நீங்கள் மறந்துடுறாரு. எப்படி ஆண்டவருக்கு நம்மை பற்றி எல்லாமே தெரியுமோ சாத்தானுக்கு நம்மை பற்றி எல்லாமே தெரியும் என்பதை மறந்துடக்கூடாது. நாங்கள் ஒரு முறை அப்பாதரை பிரதர் நாங்கள் மூலி செய்யும்போது ஒரு ஊருக்கு ஊழியத்துக்கு போயிருந்தோமா. இப்போ பிசாசு பிடிச்சி ஒரு பையன் ரொம்ப அலக்கழித்தார். அப்பாதர் பிரதர் சொன்னேன், பிரதர் நீங்கள் போய் அவனுக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. இவங்க போய் அவங்க ஜெபிக்கிறதுக்கு முன்னால் அங்கேருந்து ஒரு ஆள் கையில் பைபிளோடு அவர் போய் தலையில் கை வச்சு பிசாசை போன்னு அதட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ நாங்கள் ஊழியத்துக்காக போயிருக்கிறோம், ஆயத்தப்பட்டு போயிருக்கிறோம். அப்புறம் அப்பாதருக்கு நாங்கள் இருக்கிறோம், நம்ம ஒரு ஆயத்தம் போயிருக்கோம். அவர் யாருன்னே தெரில, எனக்கு தெரியல யார் அவருன்னு கேட்டால் அவர் ஊழியம் செய்கிறாராம். தப்பு இல்லை, ஊழியம் செய்கிறவங்க ஒருத்தவங்க இப்போ வேணால் ஒரு டிசிப்ளின் இருக்குது. நான் இன்னொருத்தர் கூட்டம் நடந்த போனால் அங்கே பொதுவாக ஜெபிக்க மாட்டேன். இல்லை அவங்க கூட்டம், நீங்கள் அவங்ககிட்ட தான் போய் ஜெபிக்கணும், நான் ஜெபிக்க மாட்டேன். ஒருவேளை அவங்க பிரதர் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு உத்தரவு கொடுத்தா தான் ஜெபம் பண்ணுவேனே தவிர அது ஒரு ஒழுங்கு இருக்குது ஸ்பிரிச்சுவல் உலகத்தில், ஒரு ஒளி ஒழுங்கு. அப்படிலாம் ஜெபிக்கூடாது. ஜெபிக்கலாம், அவங்களுக்கு ஒரு ஒழுங்கு இருக்குல்ல. அவங்க கூட்டம் நடத்துகிறாங்க, அவங்க பிரசங்கராக இருக்கிறாங்க, மக்கள் வந்தாலும் நான் ஜெபிக்க மாட்டேன், இது அவங்க கூட்டம், அவங்ககிட்ட போய் ஜெபம் பண்ணி கொள்ளுங்கன்னு கை நீட்டிட்டு நான் போய்கொண்டே இருப்பேன். ஒரு ஒழுங்கு இருக்குதுல்ல. அப்போ இவர் பிரதர் போகிறவங்களும் அவர் போய் கை வச்சுட்டு அப்படியே அதட்டுறாரு பிசாசு. அது எதுவும் பேசுது, இவரும் அதட்டுறாரு. பிரதர் பார்த்தாங்க, நம்ம ஆளுக்கு ஒரு பக்கம் ஜெபம் ஒரு மாதிரி குழப்பமான சூழ்நிலை உண்டாக்கூடாதுன்னு அமைதியாக நின்னாங்க. சரி அவர் விரட்டட்டுமே அப்படின்னு சொல்லி ஆட்கள்லாம் நிற்கிறான். திடீர்னு அது சொல்லுது, கையை எடுடா அப்படிங்கிற மரியாதைலாம் பேசுது. பிசாசு எடுடா. இவர் என்ன நினச்சிக்கிட்டா, நான் ஊழியக்காரன்,
நீ வந்து போகணும் அப்படின்னு சொல்லி பேசினாரா, உன்னை பற்றி ரகசியத்தெல்லாம் நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிச்சு பாருங்க. கையை எடுத்துட்டு அமைதி ஆள் எஸ்கேப் ஆயிட்டாரு. உண்மையாக நடந்தது. அப்போ எல்லாமே அதுக்கு தெரியும். ஒரு அதை சொல்லுதில்ல, இயேசுவின் நாமத்தில் பிசாசை போ அப்படின்னு சொன்ன பவுலையும் தெரியும், இயேசுவையும் தெரியும். நீ யாருடா என்னை துரத்துன்னு கேட்டுச்சுன்னு பைபிள் எழுதியிருக்குல்ல. அதனால தான் ரொம்ப கவனமாக தெய்வ சித்தம் இல்லாமல் தெய்வனுக்கு உங்களுக்கு அர்ப்பணிக்காமல் சும்மா நானும் ஊழியக்காரன் தானே நானும் செஞ்சிருவேன், அந்த பெருமைக்கெல்லாம் செஞ்சிடக்கூடாது. தாழ்மையாக நடந்து கொள்ளணும். எல்லாருக்கும் ஒரு டிசிப்ளின் ஒழுங்கெல்லாம் இருக்குது. அதெல்லாம் மீறும்போது சாத்தானுக்கு நல்லா தெரியும், இவன் ஒழுங்க மீறுகிறான் என்பதெல்லாம் அவனுக்கு தெரியும். அப்போ நம்மை குறித்து எல்லாமே அவனுக்கு தெரியும். அப்போ தேவனுடைய கிருபைக்குள்ளே அடங்கி அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே இருந்து போனால் கர்த்தருடைய பாதுகாப்பு ஒன்று உண்டாகிருக்கும். இதெல்லாம் மனதில் வைத்தோம். சாத்தானோடு டீல் பண்ணும்போது அவனுக்கு எல்லாமே தெரியும் என்பது உங்களுக்கு தெரியணும். அப்போ பிசாசனுடைய தந்திரங்கள் என்று இங்கே வேதத்தில் சொல்லப்படுகிறது. இந்த அவன் தந்திரமாக கிரியை செய்கிறா என்னங்க எப்படிங்க அப்படின்னு கேட்டால், இப்போ எதிரி நாடுகள்னு சொன்னால் அவங்க எல்லாம் தந்திரமாக தானே செயல்படுவாங்க. நீங்கள் யோசித்து பாருங்கள், நம்ம நாட்டுக்குள்ளே தீவிரவாதிகளை ஊடுருவ வைக்கிறாங்க எதிரி நாட்டில் இருந்து. அவங்க சொல்லிட்டா நாங்கள் வந்து இப்போ 100 பேரை நாங்கள் ட்ரெயின் பண்ணி உங்கள் நாட்டுக்குள்ளே அனுப்ப போகிறோம் சொல்லிட்டா செய்வாங்க? தெரியாது. தந்திரமாக இந்தியர் மாதிரியே உள்ளே அனுப்பிடுவாங்க. அவன் தீவிரவாதியாக இருப்பான், வெளிநாட்டுக்காக வேலை செய்கிறவனாக இருப்பான். நம்ம நாட்டை அழிக்குவதற்கு அவங்களால் அனுப்பப்பட்டவங்க தந்திரமாக உள்ள கிரியை செய்வாங்க. இதே மாதிரி தான் பிசாசானவன் தந்திரசாலி. அப்போ அவனுடைய தந்திரமாக செய்யும்போது எப்படிங்க அதெல்லாம் கண்டுபிடிச்சு வாழ்வது? பயப்படலாம் தேவையில்லை. நம்ம கூட இருக்கிறவர் பெரியவர். அவன் எவ்வளோ தந்திரம் வேணுமானாலும் பண்ணட்டும். நீங்கள் ஆண்டவருக்கு உங்களுக்கூட உறவை நீங்கள் காத்து கொண்டீங்கன்னா அவனுடைய எந்த தந்திரமும் பலிக்காது. இதை முதல்ல விளங்கி கொள்ளுங்க. இயேசுக்கும் உங்களுக்கும் உள்ள ஐக்கியம் தொடர்பு கரெக்டாக இருந்தது. தினம் நீங்கள் அவர்கிட்ட பேசுகிறீங்க, ஜெபிக்கிறீங்க, ஐக்கியமாக இருக்கிறீங்க, ஆண்டவர் உங்களுக்கு கூட இருக்காருன்னா அவன் எவ்வளோ தந்திரமாக செயல்பட்டாலும் உங்களை டச் பண்ண முடியாது, உங்களை ஜெயிக்க முடியாது. பயப்பட தேவையில்லை. ரொம்ப சிம்பிள். இதெல்லாம் நம்ம சுற்றி நடக்கிறது உண்மைதான். இப்போ இந்தியாவுக்குள்ளே தீவிரவாதிகள் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இந்தியாவுக்கு தெரியும் எத்தனை பேர் ஊடுருவி இருப்பாங்க, உள்ளே இருப்பாங்க. ஆனால் ஒன்றும் செய்ய முடியாது. அவங்க செயலற்றவங்களாக இருப்பாங்க. ஏன்னா அங்கே பவர்ஃபுல் பாதுகாப்பு இருக்கிறது. ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்காங்க. அதுக்குன்னு ரகசிய அமைப்பை நம்ம தேசம் வச்சுருக்குல்ல. அவன் உள்ளே இருந்தாலும் அவனால் தீமை செய்ய முடியாது, முடக்கப்பட்டு இருப்பான். அதே மாதிரி தான் அவன் கிரியை செய்தாலும் நம்ம கூட இருக்கிற இயேசு பெரியவர் நமக்கு தூதர்களை கர்த்தர் நியமிச்சிருக்கிறார். நமக்கு தீமை செய்யணும்னு வந்தால் கூட அவனால் தொட முடியாது, தீமை செய்ய முடியாது, முடக்கப்பட்ட நிலைமையில தான் இருப்பான். அதனால் பயப்படாதங்க, தைரியமாக இருங்க. எதிராளியாக பிசாசு கர்ஜிக்கிற சிங்கம் மாதிரி வரட்டுமே. என் கூட யூதா கோத்தரத்தின் சிங்கம், யூதாவின் சிங்கம் இருக்கிறார். விசுவாசத்தை அறிக்கையிடுங்க. அதனால தான் விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்படி பைபிளில் சொல்லியிருக்கல்ல. அப்போ அவன் தந்திரமாய் செயல்படுகிறவன். நமக்கே தெரியாது அவனுடைய கிரியைகள் என்பது. இப்போ ஒரு வசனம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 2:11 பாருங்கள். அந்த வசனம் சொல்கிற பாருங்கள். 2 கொரிந்தியர் 2:11. சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. பார்த்தீங்களா? சாத்தான் தந்திரமாக தான் செயல்படுவான். அவன் தான் நம்மளை அட்டாக் பண்ணுறான்றதே தெரியாத விதத்தில் கிரியை செய்வான். அதாவது உலகத்தில் பேயாவது பிசாசாவதுங்க, பிசாசெல்லாம் கிடையாதுங்கன்னு ஒரு கூட்ட மக்கள் நம்புகிறாங்க உலகம் முழுதும். அதான் சாத்தானுடைய தந்திரம். சாத்தானே ஒன்று கிடையாது, பிசாசினே ஒன்று கிடையாது, அப்படி மக்களை நம்ப வைப்பார். அது ஒரு சாத்தானுடைய தந்திரம். நல்ல விளங்கி கொள்ளுங்க. பிசாசுகள்லாம் கிடையாதுங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு சாத்தானுடைய தந்திரம் தான். அப்போ அவன் தந்திரமாக தான் செயல்படுவான். அப்போது பிசாசனுடைய தந்திரங்கள், சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. எப்படிங்க தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர். அந்த ஆவியானுடைய பிரசன்னம், ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியினால் நடத்தப்படுகிற அனுபவத்துக்குள்ளே எப்பொழுதும் பரிசுத்த ஆவிகள் இருந்தீங்கன்னா அவனுடைய தந்திரம் நமக்கு தெரிஞ்சிடும். அவன் எப்படி தந்திரமாக செயல்படுவான் அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். ஏற்கனவே நான் சொன்னது தான், திரும்ப ஞாபகப்படுத்தினா மனசில் பதியும். ஒரு சமயம் நான் தொடர்ந்து 2 வாரம் ஊழியம்.
ஒரு வாரம் ஒரு இடத்துல ஊழியம் முடிச்சுட்டு அடுத்த வாரம் இன்னொரு ட்ராவல் பண்ணி போய் காலையில் கூட்டம், ராத்திரி கூட்டம், பகலில் கூட்டம், ராத்திரி கூட்டம், பகலில் கூட்டம், தொடர்ச்சியாக பிரசங்கம், மீட்டிங், ஆட்களுக்காக ஜெபம். அப்போ மாதிரி தூங்குறதுக்கு அதிக டைம் இல்லை, ரெஸ்ட் இல்லை. கர்த்தருடைய ஊழியத்தை முடிச்சுட்டு 2 வாரம் கழித்து வீட்டுக்கு திரும்பி இருக்கிறேன். அப்போது சரீரமெல்லாம் அந்த பலவீனப்பட்டோம்ல, 2 வாரம் தொடர்ந்து ஊழியை செய்து தூக்கமும் காணாது, அது மாதிரி பலவீனப்பட்டு சரீரத்தில் ரொம்ப பலவீனம். நான் ராத்திரி தூங்கிட்டு காலையில் எழும்பி ஜெபிக்கிறது வழக்கமாக. அதிகாலை எழும்பும்போது கை காலம் அப்படி அடித்து போட்ட மாதிரி சொல்லுவாங்களே, அடித்து போட்ட மாதிரி இருக்குது. அப்படியே தூக்க முடியல, அசைக்க முடியல, அப்படியே வலி, அப்படியே ஒரு பலவீனம் சரீரம் முழுவதும். அப்போ எழுப்பி வந்தால் ஜெபிக்கன்னா முழங்கால் போட முடியல, முழங்கால் போட்டு ஜெபிக்க முடியல, கையை வைத்து ஜெபிக்க முடியல. அப்படியே இருந்து நம்ம ரொம்ப 2 வாரம் தொடர்ந்து ஊழியம் செய்யறதுனால சரீரம் ரொம்ப வீக் ஆகிட்டு. அதனால் இன்றைக்கி ஆஃபீஸுக்கு போன ஊழியத்துக்கெல்லாம் போக வேண்டாம், சாப்பிட்டு தூங்கலான்னு நல்லா இன்றைக்கி ரெஸ்ட்டு. ஆமாம், 2 வாரம் தொடர்ந்து ஊழியம் செய்யல, ரெஸ்ட் டேன்னு சொல்லி சாப்பிட வேண்டியது, நல்லா தூங்க வேண்டியது. மத்தியானம் எழும்பி சாப்பிட வேண்டியது, அப்புறம் தூங்க வேண்டியது. நாள் முழுவதும் மணிக்கணக்காக தூங்கி ரெஸ்ட் எடுத்தாச்சு. அப்புறம் ராத்திரி நல்லா தூங்கியாச்சு. ஓகே, இந்த நாள் முழுவதும் ரெஸ்ட் எடுத்தாச்சு. சரி, அடுத்த நாள் எழும்பின உடனே அதே மாதிரி தான் இருக்குது. அதே பலவீனம், அதே மாதிரி கை கால்கள் அசைக்க முடியாத அளவுக்கு ஒரு வீக்னஸ் அப்படியே காணப்படுகிறாரு. அப்போமா ஜெபிக்க முடியல, கஷ்டப்படுது. அப்போ நான் நினச்சேன், அப்போ நம்ம ரொம்ப ஊழியம் செஞ்சிட்டோம், ரொம்ப கஷ்டப்பட்டு மக்கள் மத்தியில் ஊழியம் செய்து ஜெபெல்லாம் பண்ணி ராத்திரி பகலாக ஜெபிக்கிறோன்னு ஊழியம் செய்கிற மாதிரி இருந்துட்டோம். சரி, ரொம்ப வீக் ஆகிட்டு. அதனால தான் இன்னும் மாறல, இன்னொரு நாள் ரெஸ்ட் எடுத்துடலாம் அப்படின்னு மனசில் நான் நினைக்கிறேன். இந்த நினைவுகளை சாத்தானால் அறிய முடியாது, ஆனால் கர்த்தரால் அறிய முடியும். இதான் ஆண்டவருக்கும் பிசாசுக்குள்ள வித்தியாசம். நீங்கள் மனதில் நினைக்கிறத சாத்தானால் கண்டுபிடிக்க முடியாது, கர்த்தரால் கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் பேசுகிறது செயல்களை அவன் பார்த்து அறிந்து கொள்ளுவான், மனசில் நினைக்கிறது அவனுக்கு தெரியாது. அதுதான் ரகசியம். ஆண்டவர் நான் மனசில் நினைக்கிறது ஆண்டவர் அறிந்து கொண்டார். இல்லைங்க, சிலர் இப்படி நினைக்கிற சொல்கிறாங்க, கரெக்டாக இருக்குது. ஒரு 3-4 சொல்லுவாங்களா, 2 கரெக்டாக இருக்கும். அவங்க இந்த மனுஷங்கள ஒரு ஆவி இருக்குது, அது தேவன் தந்தை தீபமாக இருக்கிறான். ஒரு மனுஷனை பார்த்தோன்னே டக்குனு சோகமாக இருக்கானா சந்தோஷமாக இருக்கானா கண்டுபிடிச்சிட முடியும். அதை வச்சு பேசுகிறது. அது என்னதோ கடவுளை வெளிப்படுத்திட்ட மாதிரி நினைப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. அது மனிதன் வச்சு சிலருடைய இதை பார்த்து அவனுடைய காரியங்களை அறிந்து கொள்ள முடியும். அதை மாதிரி அப்படியே நினைவுகளை அறியனா அது கர்த்தரால் மட்டும்தான் முடியும். அப்போ நான் நினைக்கிறேன், அப்படி நம்ம ரொம்ப ஊழியம் செய்து களைப்பாற்றனால இருக்குது. அப்போ இன்றைக்கும் நல்ல ரெஸ்ட் எடுத்துருவோம் அப்படின்னு நான் மைண்டில் நினைக்கிறேன். நினச்ச உடனே பரிசுத்த ஆவியானவர் என் மீது இறங்கினார். தி ஹோலி ஸ்பிரிட் கேம். ஆவியானுடைய பிரசன்னம் அப்படியே இறங்கிட்டு ஆவியானவர் பேசுகிறதை என் ஆவியிலே உணர முடிகிறான்னு சொல்கிறாரு. என் மகனே, இது உன் சரீர பலவீனம் அல்ல. ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி உன் சரீரத்தை பலவீனப்படுத்தி நீ ஜெபிக்க விடாதபடி ஊழியம் செய்யாதபடி தடுப்பதற்கு ஒரு ஆவி உன் சரீரத்தை பலவீனப்படுத்துகிறது என்ன ஆண்டவர் பேசினார். அப்போ தெரியல, இது நம்ம ரொம்ப ஊழியம் செஞ்சிட்டோம், அது செஞ்சிட்டோம், அதனால களைப்பு பலவீனம் நினைக்கிறோம். ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தாச்சு, அப்போ அடுத்த நாள் அது சரியாகணும்ல. அப்போ அடுத்த நாள் சரியாகலைன்ன உடனே நான் அதை நினைக்கலை, நம்ம வேறு மாதிரி நினைக்கிறோம். இதுதான் சாத்தானுடைய தந்திரம். அவனை பற்றி நினைக்க விட மாட்டான், நம்ப விட மாட்டான். அதான் பிசாசின் தந்திரம். ஆவியானவர் சொன்னார், உன் சரீரத்தில் அந்த பலவீனெல்லாம் நேற்றைக்கு சரியாயிட்டுன்னு தூங்கி ரெஸ்ட் எடுத்த உடனே இப்போ ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் இன்ஃபர்மிட்டி அப்படி பைபிளில் இருக்குது. பலவீனப்படுத்துகிற ஆவி உன் சரீரத்தை பலவீனப்படுத்தி நீ அதுக்கு மேலே ஊழியம் செஞ்சிடக்கூடாது, ஜெபிச்சிடக்கூடாது, நீ உன்னை ரெஸ்ட் எடுக்க வச்சிடணும், முடக்கி வச்சிடணும் போராடுகிறது என்னை. அது தெரிந்த உடனே நான் உடனே எளிமை முழங்கால் படிட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் கொஞ்சம் போராடணும்ல. சத்துரு வந்திருக்கிறா எதிராளின்னு ஆவியானவர் வெளிப்படுத்தணும். ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் அப்படியே செபிக்க 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 அப்படியே ஒரு பலவீன விலைக்கு போகிறாரு.
சரீரத்தில் உடனே புது பலன் வந்துவிட்டு, எல்லா பலவீனம் மாறிவிட்டு, அவ்வளோதான். புது பலன் வந்துவிட்டு நான் எழும்பினேன், ஜெபிச்சேன், ஊழியத்துக்கு கிளம்பிட்டேன், அவ்வளோதான். அப்போ பாருங்கள், சாத்தானுடைய தந்திரம். அவன் தெரியாத நம்ம வேற ஒரு டைரக்ஷனில் பார்க்கும்படி அவன் செய்வான். இதுதான் சாத்தானுடைய தந்திரம். இதுதான் நம்ம விளங்கி கொள்ள வேண்டியது அவசியம். ஒரு ஊழியக்காரர் சொன்னார், சகோதரர் சொன்னார், பிரதர், வீட்டுக்குள்ளே வந்தாலே பிரச்சனையாக இருக்குது, வீட்டுக்குள்ளே வந்தாலே பிரச்சனை தான். கணவன் மனைவி 2 பேரும் நல்லா ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, அபிஷேகம், சர்ச்சுக்கு ஒன்றா போவாங்க, ஒன்றா ஜெபிப்பாங்க, கூட்டங்களுக்கு ஒன்றா போவாங்க, ஊழியத்துக்குள்ளே ஒன்றா, வெளியே நல்லா தான் இருக்கிறோம் பிரதர். ஆனால் வீட்டுக்குள்ளே வந்த உடனே டக்குன்னு மனைவி ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு வார்த்தையை சொல்லுவான், அப்படி இருதயத்தை காயப்படுத்திடும். உடனே நானும் கோவத்தில் ஒன்று பேசுவேன், அவளும் ஒன்று பேசுவாள், சண்டை வந்துடும் வீட்டுக்குள்ளே. அப்படியே ஒரு சண்டை, ஒரு சமாதானமாக நிம்மதியாக இருக்க முடியல. அதே வீட்டை விட்டு வெளியே போயிட்டோன்னா 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். ஒன்றா ஊழியத்துக்கு போகிறோம், ஒன்றா கூட்டத்துக்கு போகிறோம், சர்ச்சுக்கு போகிறோம், எல்லாத்திட்ட அன்பார் போகுங்க, நல்ல கப்புள்ப்பா அப்படின்னு எப்பவுமே சந்தோஷமாக இருப்போம். எனக்கு விளங்கி கொள்ளவே முடியல. ஓய், ஏன் என் மனைவி வீட்டுக்குள்ளே வந்தோடனே ஒரு மாதிரி வித்தியாசமாக மாறுகிறாள், அது பேச்சு வித்தியாசமாக மாறுது, டக்குன்னு கோவம் வருது, நான் கோவப்படுற மாதிரி பேசுகிறாள், உடனே நானும் பேசிடுறேன், சண்டை வந்துடுது. அப்போ நான் சொன்னேன், இது என்ன காரணம் ஆண்டவரை ஜெபித்த போது ஆவியானவர் வெளிப்படுத்தினார், இவங்க 2 பேரும் சமாதானமாக சந்தோஷமாக இருக்கக்கூடாதபடி அந்த வீட்டுக்குள்ளே ஒரு ஆவிக்கிரியை செய்து, அந்த ஆவி இவங்க வீட்டுக்குள்ளே வந்த உடனே செயல்பட ஆரம்பிக்கிறது. வெளியில் நல்லா இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க, ஆனால் வீட்டுக்குள்ளே தான் ஒரு கணவன் மனைவி அவங்க மகிழ்ச்சியாக குடும்பம் நடத்தணும்ல. அதான் வீடு, அங்கே தான் பல மணி நேரம் ஒன்றா இருக்க வேண்டியது. வீட்டுக்குள்ளே அவங்களை பிரித்து வச்சிடுறது, சண்டை போட வைக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் கசப்பை உண்டாக்குறது, ஒரு தூண்டுதலை உண்டாக்குறது. அப்போது ஒரு மனதை கெடுக்கிற ஒரு ஆவி, சமாதானத்தை கெடுக்கிற ஒரு ஆவி வீட்டுக்குள்ளே இருந்து கொண்டு கிரியை செய்கிறது. இதெல்லாம் நடக்குமாங்க? நடக்கும். அப்போ அது மாதிரி நடந்ததில்லை. அப்போ இது என்ன பண்ணுறதுன்னாரு. நான் சொன்னேன், என் குடும்பத்துக்கு விரோதமாய், எங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் போராடுகிற சமாதானத்தை கெடுக்கிற ஆவியை உன்னை கடிந்து கொள்ளுகிறேன், இயேசுவின் ரத்தத்தை நீ வீட்டுக்குள்ளே தெளிக்கிறேன்னு நீ அதை எதிர்த்து ஜெபிங்க, மாற்றத்தை பார்ப்பீங்க. இப்போ உங்களுடைய மனைவிக்குள்ளே கோவம் வர மாதிரி பேச ஆரம்பித்த உடனே நீங்கள் இப்போ உடனே தலையில் கை வச்சுலாம் பிசாசை துரத்த, அவங்க பிசாசை பிடிச்சவங்க கிடையாது. ஒரு தூண்டுதல் அவங்களுக்குள்ள, சாத்தான் அவங்களுக்கே தெரியாதது பிசாசுடைய தூண்டுதல். அவங்க நியாயம் பேசுகிற மாதிரி பேசுவாங்க, ஆனால் உங்கள் மேலே ஒரு கசப்பு வெறுப்பை உண்டாக்குற மாதிரி பேசுவாங்க. ஆமாம், அப்படி தான் நடக்குது. நீங்கள் மனசுக்குள்ள இயேசுவின் ரத்தத்தை என் மனைவி மேலே தெளிக்கிறேன், என் மனைவிக்குள்ளே இருந்து செயல்படுகிற எரிச்சலின் ஆவியை, கோபத்தின் ஆவியை உன்னை கடிந்து கொள்கிறேன், விலகு இயேசுவின் நாமத்தால். நாங்கள் இயேசுவுக்கு சொந்தம், இந்த வீடு இயேசுவுக்கு சொந்தம், நானும் என் மனைவி இயேசுக்கு சொந்தங்க, உனக்கு இடையில நீ செவிச்சு பாருங்கள், மாற்றத்தை பார்ப்பீங்க. அதே மாதிரி அவர் சொன்னார், பிரதர் நீங்கள் சொன்ன மாதிரியே தான். அப்படி கொஞ்சம் கோபத்தில் பேச ஆரம்பித்த உடனே மனசுக்குள்ள, இயேசுவின் ரத்தத்தை என் மனைவி மேலே தெளிக்கிறேன், என் மனைவிக்குள்ளே இருந்து என் குடும்ப சமாதானத்தை கெடுக்க போராடுகிற எரிச்சலின் ஆவி, கோபத்தை உண்டாக்குற ஆவி உன்னை நான் கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. அப்படியே ஜெபிச்சேன் பாருங்க, அப்படியே என் மனைவி சுபாவம் மாறிட்டு, அப்படி அன்பாக வெளியில் போனால் எப்படி நாங்கள் சந்தோஷமாக பேசுவோம், அதே மாதிரி மாற ஆரம்பிச்சுட்டா. 2-3 நாள் அப்படி ஜெபிச்சேன்னா அதோட எல்லாம் மாறிவிட்டார். இப்போ அந்த போராட்டம் இல்லை. அப்போ சாத்தானுடைய தந்திரம், இவங்க எங்கே டச் பண்ணால் இவங்க சமாதானத்துக்கு எடுக்கலாம், எங்கே இருந்து நுழைஞ்சி இவங்களுக்குள்ள வேதனை உண்டாக்கலாம். இதுதான் சாத்தானுடைய தந்திரம். அந்த அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவள் அல்லவேனா, பரிசுத்தாவிக்குள்ளே நிரம்பி நீங்கள் ஆவியில் எப்பவும் ஜெபிச்சுக்கிட்டு இந்த ஆவியானவர் டக்குன்னு வெளிப்படுத்துவார். இந்த ஆவி தான் காரணம் அப்படின்னு சொல்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சிடும். இதுக்கு சில கூட்டத்துக்கு ஒரு முறை ஒரு மீட்டிங் போயிருக்கிறோம். கூட்டம்லாம் ஆர்கனைஸ் பண்ணிட்டாங்க. ஜனங்க சாயங்காலம் நாங்கள் போய் சேர்ந்துட்டோம். அந்த கூட்டம் நடக்கிறது பக்கத்தில் தங்க வச்சுருக்கிறாங்க. போனால் நீ கூட்டம் நடத்த முடியாது. ஏன்? ஒரு ஆள் பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்கான், பிரச்சனை, ஒரு டென்ஷன், அருவாளோடு நிற்கிறான், ஒரு ரெண்டு குடும்பத்துக்கு பிரச்சனை அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு, போலீஸ் வரப்போது, பெரிய பிரச்சனை, நீ கூட்டம் நடத்த முடியாதுன்னு.
அந்த சூழ்நிலை பரபரப்பாக நடக்குது. மக்கள் உள்ள வர பயப்படுறாங்க. அந்த போதகர் கூட்டம் நடத்த பயப்படுறாரு. சூழ்நிலை பயங்கரமாக இருக்குது. நானும் பார்க்குறேன் அந்த காட்சியை. பார்த்தாக்கி ஒரு மாதிரி இருக்கிறத இன்றைக்கி அவ்வளோதானா நீ டக்குன்னு ஆவியானவர் சொல்லுகிறார், இட் இஸ் டெவில்ஸ் ஒர்க். பிசாசு இன்றைக்கி கூட்டத்துக்கு எடுக்கணும்னு ஒரு மனிதனை ஏவி செயல்படுத்துகிறான். ஜெபம் பண்ண உடனே ஆவில நர்ம அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணேன். இந்த கூட்டத்துக்கு விரோதமாக எழும்புகிற ஆவியை, இந்த மனிதனை தூண்டி ஒரு பிரச்சனை உண்டாக்குற பிசாசை இயேசுவின் நாமத்தில் உன்னை கடிந்து கொள்ளுகிறேன். கெட் அவுட் ஆஃப் திஸ் பிளேஸ். இந்த இடத்தை விட்டு வெளியே கடிந்து ஜெபிச்சு சில நிமிடத்தில் டக்குன்னு சூழ்நிலை மாறிவிட்டார். அவன் எங்கே போனான்னு தெரியல, போயிட்டான். அந்த சூழ்நிலை மாறி, சண்டை போட்ட சூழ்நிலை மாறி டக்குன்னு ஒரு அமைதி வந்தது. மறுபடியும் அதுக்குள்ளே கொஞ்சம் நேரத்துக்குள்ளே மாற்றம் கூட்ட ஆரம்பிச்சுட்டு அன்றைக்கி பெரிய அற்புத அதிசயங்கள் நடைபெற்றது. நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அதை தடுக்கிறதற்கு பிசாசு, நான் பார்த்து இந்த ஆள் எதுக்கு இப்படி பண்ணுறான், அறுவாளை தூக்கிட்டு வரான், அவனை பிடிங்க, அடிங்க, போலீஸில் கொடுங்கன்னு உலக மக்களை போல் செயல்பட்டிருந்தா போலீஸ் ஸ்டேஷனில் தான் அன்றைக்கி முழுது இருந்திருக்கணும். அது ஒரு ஆவிக்குரிய போராட்டம். சாத்தா அப்படி தான் வருவான், தந்திரமாய் வருவான். நீங்கள் நினைப்பீங்க இந்த ஆள், என் மனைவி, என் மாமியார், என் மருமகள், என் கணவரால் தான் பிரச்சனைன்னு. அவருக்கு பின்னால் இருக்கிற ஒரு ஆவி. அவன் தந்திரமாக செயல்படுறான். உங்களுக்குள்ள எரிச்சலை உண்டாக்க, கோபத்தை உண்டாக்க, உங்களுடைய அன்பை கெடுக்க, உங்களுடைய ஜெபத்தை தடுக்க தந்திரமாக போராடுறான். அதை அறிந்து நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா பிசாசு ஈஸியாக வின் பண்ணி போய்கொண்டே இருக்கலாம். இதைத்தான் நீங்கள் அறிந்து கொள்ளணும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இயேசு அவனுடைய தந்திரத்தை அறிஞ்சிருந்தார். அதனால தான் உலகத்தின் அதிபதி வருகிறான். என்கிட்ட ஒன்றுமில்லை, அவனுக்குரிய காரியம், என்கிட்ட காரியம் பலிக்காது அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கிறார். இயேசு குரோர்மா என்னெல்லாம் பண்ணுறான் பாருங்க. சொந்த கிராமத்தார் அவனை கொலை பண்ண முயற்சிக்கிறாங்க, மேலேருந்து தள்ள பார்க்குறாங்க, கல் எடுக்க பார்க்குறாங்க, அடிக்கண்ணி பார்க்குறாங்க. அவருக்கு விரோதமாக பேசுகிற ஆட்கள், மத தலைவர்களெல்லாம் சாத்தான் எழுப்புகிறான். பின்னால் இருப்பது அந்த ஆவின்னு இயேசுக்கு நல்லா தெரியும். ஆனால் தான் அதிகாலை எழும்பி ஜபம் பண்ணி அவர் ஜெயம் எடுக்கிறார். சாயங்காலத்தில் போய் துதித்து ஜபம் பண்ணுகிறார். எப்பொழுதும் பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருக்கிறார். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இப்போ கடைசி காலத்தில் வந்ததுனால சாத்தானுடைய கிரியைகளும் அவனுடைய தாக்குதலும் பலமாக்கி இருக்கிறாரு. ஏன்னா அவனுக்கு கொஞ்சம் காலம் மாத்திரம் உண்டென்றார். இந்த கோபத்தோட பூமியில் இறங்கினான். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இப்போ ரொம்ப கோபத்தோடு எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு சாத்தான் மிகுந்த பலமாய் உலகத்தில் போராடி கொண்டிருக்கிறான். தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் சின்ன ஊழியம் செய்தால் உங்களுக்கு விரோதமாக பலமான யுத்தம் பண்ண அவன் எழும்புகிறான். சின்ன ஜெபம் நடத்தினால், அதுவும் எழுப்புதல் திட்டத்தை நிறைவேற்றுறீங்க, தேசத்துக்கு ஜெபிக்கிறீங்க, சாத்துமங்களை ஆதாயம் பண்ணுறீங்கன்னு அவங்க மேலே பயங்கர கோபத்தோடு எழும்புவான். பயப்படாதங்க, அதுக்கு மேலே கர்த்தர் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பார். தொட முடியாது. இப்போ சமீபத்தில் இலங்கை தேசத்தை ஊழித்து போயிருந்தோம். நிறைய போராட்டம், நிறைய பிரச்சனை. அந்த போராட்டத்துக்கு மத்தியில் கர்த்தர் ஜெயம் கொடுத்து கொண்டு போய் ஊழியத்தை நிறைவேற்றினார். எழுப்புதல் தரிசனம் உண்டானது. அந்த கூட்டம் முடிந்து பாருங்க. அப்பா, ஆண்டவர் ஜெயமாக நடத்தி முடிச்சிட்டான்னு நினைக்கும் போது ஒரு வாலிப தம்பி வந்தான். ஏன்னா முன்ன பின்ன பார்த்ததில்லை. இன்றைக்கி நீங்கள் கூட்டம் நடத்தும் போது, நான் ஜெபிக்கும் போது எனக்கு ஒரு தரிசனத்தை ஆண்டவர் காண்பித்தார். என்ன காமிச்சாருன்னு கேட்டேன். உங்களை பற்றி. என்ன பற்றியா? என்னதுன்னு கேட்டேன். நீங்கள் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது உங்களை சுற்றிலும் தேவ தூதர்கள் நிற்கிறாங்க. உங்களை சுற்றிலும் பிரம்மாண்டமான தூதர்கள் பாதுகாப்பாக நிற்கிறாங்க. ஒரு அசுத்தாவியும் சாத்தானுடைய கிரியை உங்களை தொட முடியல, நெருங்க முடியல, பாதுகாப்பு. இதை கர்த்தர் காமிச்சாரு. அவன் யாருன்னே அந்த தம்பின்னு தெரிய புதுசாக பார்க்குறேன். அவன் பயந்துக்கிட்டே சொல்லலாமா வேண்டாமான்னு. என்னை தைரியப்படுத்த நான் உன்னை பாதுகாக்கிற தேவன் என்பதை விளங்க பண்ணினார். இதான் உண்மை. உங்களை சுற்றிலும் தெய்வ தூதர்களை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. உங்கள் வீட்டை சுற்றிலும் தெய்வ தூதருடைய பாதுகாப்பை வச்சிருக்கிறாரு. பயப்படாதங்க. அவன் தந்திரமாக கிரியை செய்யட்டமே, அவனுடைய தந்திரத்தை எல்லாம் கர்த்தர் நமக்கு காமிச்சிருவார். உங்களுக்கு விரோதமாக செயல்பட, குடும்பத்துக்கு விரோதமாக, ஊழியத்துக்கு விரோதமாக, பிஸ்னஸுக்கு விரோதமாக என்னென்ன விதத்தில் கிரியை செய்வான் தந்திரமாக சுலபமாக அறிந்து கொள்ளலாம். நீங்கள் மேற்கொள்ளலாம். பயப்படாதங்க. அதுக்கு தான் எப்பொழுது அபிஷேகத்துக்குள்ளே நிறைஞ்சிருக்கணும். சரியா? சரி, இதனுடைய தொடர்ச்சியை நம்ம தொடர்ந்து தியானிக்க போகிறோம். அவன் எப்படி இந்த உலகத்துக்குள்ளே தந்திரமாக செயல்பட்டு காரியங்களை செய்து கொண்டு வருகிறான், நம்ம வாழ்க்கையில் அவன் என்ன செய்வான், எப்படி இதை அறிந்து கொள்வது, அதையெல்லாம் தொடர்ந்து நாளை தினத்தில் இன்னும் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். இப்போ நிறைய உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும், புரிந்து கொள்ளுதல். ஆண்டவர் உங்களுக்கு விளங்கப்படும். இனி ஈஸியாக நீங்கள் சாத்தானை ஜெயித்தரலாம்.
நீங்கள் ஜெயம் பெற்றவளாக இருப்பீங்க. கரமுயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே ஜெயம் கொடுக்கிற தேவனாக என்னோட கூட இருக்கிறீர், எங்களோட கூட இருக்கிறீர். எங்களுக்கு சாத்தானின் மீது ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவனுடைய தந்திரங்கள் எதுவும் ஆண்டவரை எங்களுக்கு மறைந்திருக்க போவது இல்லை. அவனுடைய தந்திரங்களை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். சாத்தானுடைய தந்திரங்களை நாங்கள் மேற்கொள்ளுவோம். நான் மேற்கொள்ளுவேன், நான் ஜெயிப்பேன். அதற்கு கிருபை தருகிறதற்காக ஸ்தோத்திரம். சாத்தானே, உன்னுடைய தந்திரங்கள் யாவற்றையும் ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தி எனக்கு ஜெயம் தருகிற தேவனாய் இருக்கிறார். நீ என்னை ஜெயிக்க முடியாது, என் குடும்பத்தை ஜெயிக்க முடியாது. நான் உன்னை இயேசுவின் நாமத்தில் ஜெயிப்பேன். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன். நீங்கள் தினம் அப்படி ஜெபிக்கணும். இயேசுடைய ரத்தத்துக்கு ஒப்பு கொடுத்து, குடும்பத்தை ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபிக்கணும். சாத்தானுக்கு எதிர்த்து நிற்க, தான் பைபிளில் இருக்க. விசுவாசத்தில் உதயாந்து எதிர்த்து நில்லுங்கள். நீங்கள் பயந்து ஓடிங்கிறக்கூடாது. எதிர்த்து நின்றுட்டிங்கன்னா அவனுடைய கிரியைகள் எல்லாம் முடக்கப்பட்டு விடும். சரியா? என்னுடைய தொடர்ச்சியாக நாளை தினத்தில் நம்ம தொடர்ந்து தியானிக்கலாம். அதுவரை கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. ஆமேன்.